ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட் சைடு மட்டும் அப்படியே பாருங்க. ஆனால் இருங்க இங்கே பாருங்க. அப்பா செம்மையாக இருக்குங்க. என்ன மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் பாருங்க. கரூர் 104 கிலோமீட்டருங்க பாருங்க. அங்கே ஒரு அருவி தெரியுது எனக்கு ஒயிட் கலரில், செம்மையாக இருக்கு. வேற லெவலில் வேணும். ரொம்ப நேரமாக உங்களுக்கு இந்தாண்டையும் காட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக ரோடை பார்த்துக்கிட்டா இல்லைன்னா அப்புறம் நான் உங்களுக்கு காட்ட முடியாமல் தான் ஆயிடும். பாருங்க. வாவ் இங்கே பாருங்க. இந்த மலைக்குள்ள எத்தனை அனிமல்ஸ், எத்தனை உயிர்கள் வாழும் வச்சு பாருங்க. அதுங்களுக்கெல்லாம் வீடே அந்த மரம் தான், அந்த செடிகள் கொடிகள் தான். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், மரத்தையும் எதையும் வெட்டாதீங்கன்ட்டு. அந்த பச்சை கலர்ல இருக்குல்லங்க அந்த கிராஸ் மாதிரி, அங்கெல்லாம் போயிட்டோம்னா பயங்கரமா இருக்கும். அப்படியே ஃபுல்லா திறந்த வெளியா கிராஸ். உண்மையாலுமே எனக்கு இந்த நம்ம இப்ப போற ட்ரிப்ல எனக்கு இந்த இடம், இந்த ட்ரிப்பு மறக்கவே முடியாது. அதாவது கன்னியாகுமரி டு ஈரோடு போற வழியில இந்த இடத்த மறக்கவே முடியாதுங்க. செம்மையா இருக்கு. ஃபுட்டேஜ்ல பயங்கரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜாலியா இருக்கு. பின்னாடி ஒருத்தன் காரன்னு கூட போட்டி கூட வந்துட்டு இருக்கோம். கர்நாடகாக்காரன். நம்ம பைக் அதை விட பயங்கரமா போகும். இருந்தாலும் வேணும். பாரு ஓ நம்ம வண்டி வெடிக்குதுங்க, பட்டாசு மாதிரி பட்டு 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 பட்டுன்னு உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்க நல்லா இருக்கு. நெல்லை மோட்டார்ஸ் உண்மையாலுமே கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கு ஓட்டுறது. என்ன ஒண்ணு மைலேஜ் தான் தரல. அதுக்கு அந்த ப்ரோட்ட சொன்னேன், வாங்க ப்ரோ பாத்துக்கலாம் அப்படின்னாரு. போய் தான் பார்க்கணும் என்ன இதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்திருந்தா திண்டுக்கல். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா போலாம். அங்கே பாருங்க திண்டுக்கல் மலை கோயில் அங்கே தெரியுது பாருங்க. நம்ம இப்போ கரூர் போயிடலாங்க. டயர்ட் ஆயிடுச்சு, நிக்காம ஓட்டிட்டு வரோம்ல, அதனால நம்ம கரூர் போயிட்டு அப்படியே அந்த வழியா கரூர்ல இருந்து அப்படியே கொடுமுடி போயிடலாம். அதுதான் நமக்கு பக்கம். ஏன்னா சேலம் போய் போனா ரொம்ப சுத்து மாதிரி இருக்கு. ஹைவேஸ்லயே போய் கரூர்ல ஜாயின் பண்ணி விட்டுருது. கரூர் போயிட்டு அப்படியே நம்ம போயிடலாம். வேறுங்க கொடைக்கானல் லெஃப்ட், ரைட்டு திண்டுக்கல், ஸ்ட்ரைட்டா போனா பழனியம்மா.
வேற கொடைக்கானல் மலை சொன்னல கொடூரமா இருக்குண்டாங்க வேற வெறித்தனமா இருக்குங்க கொடைக்கானல் மலை. அதுதாங்க கொடைக்கானல் மலை. ஃபுல்லா அங்கெல்லாம் மழையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா மேகங்கள்லாம் இருக்கு. அப்புறம் அதை சுத்தி இருக்கிறதுலதான் சின்ன சின்ன மலைகள் தான் அதோட சேர்ந்தது. கரூர் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போகணுங்க, டயர்டா இருக்கு. கரூர்ல போயிட்டு ஏதாவது காஃபி டீ இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே நம்ம ஈரோடு கிளம்பிடலாம். வண்டி அதிகமா போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப நேரமா ஓடுச்சு. வேற அதுக்குள்ள 120 கிலோமீட்டர் வந்துருச்சு. இதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4வது டோல் தாண்டுறோம், 4வது 5வது டோல் தாண்டுறோம். ஆனா போற வழி எல்லாமே வந்து ஃபுல்லா கிரீனு. இன்னொன்னு வந்து ரோடு செம்மையா இருக்கு, சீரியஸா சான்ஸே இல்ல. ஹைவேனா இப்படி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்க இருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புனோமா, 11, 12, 1, 2, 3 5 மணி நேரத்துல 430 கிலோமீட்டர் 450. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரன் ஒழுங்கா கேட்காம இருந்துச்சு. இங்க வந்து அப்புறம் இங்க கரூர் கேடிஎம் ஷோரூம் பார்த்தேன். அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டு அப்படியே வண்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ஆரன் சவுண்ட் நல்லா கேட்குதுங்க. அப்படியே கிளம்பலாமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா இப்போ எங்கே போகிறோம்? ஈரோடு போகிறோம். சாப்பிடணும், ஏதாவது சாப்பிட்ணும். அவ்வளோதாங்க, இந்த ட்ரிப்பு எல்லாமே எண்டாக போகுது. ஆனால் உண்மையாலுமே இந்த ட்ரிப்பு எனக்கு பயங்கரமான அனுபவத்தை கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவேன். பாருங்க, கோயம்புத்தூர் 127, ஈரோடு 67 ரைட் சைடு. எங்க மாம்ஸ் வேற இங்கதான் இருக்காரு. கிளவுஸை கழட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும், இங்கிருந்து இப்போ 67 தானே, அதனால அப்படியே போகலான்ட்டு ரைட்டு நம்ம எடுத்தோம்னா ஈரோடுங்க. இந்த ரோடுல எத்தனை வாட்டி வந்திருக்கோம். இப்போ நமக்கு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 2-வே ரோடு தான், ஹைவே கிடையாது. இருந்தாலும் நம்ம அப்படியே ஜாலியாக போக போகிறோம். இந்த ரோடில் சல்லுன்னு போயிடலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஈரோட்டில் போய் இந்த விழாவை முடிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கரூருக்குள்ள என்ட்ரு ஆனையுமே நம்ம ஊருக்கு வந்துட்டோன்ற சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. அதெல்லாம் என்னால் எதுவும் இது பண்ண முடியல. கரெக்டாக வீடியோ ஆஃப் பண்ணுறேன், போகிற கொஞ்சம் ஒரு 70 போகிறோம். கரெக்டாக ஒரு கிழமை தண்ணியை போட்டு இப்படி இருந்தாண்ட கிராஸ் பண்ணணும்னு வந்தான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிட்டான். அவன் பின்னாடி நின்று சத்தம் போட்டுருந்தான். சரி பின்னாடி போய் திரும்பி கேட்கலான்னு பார்த்தா இந்தாண்ட வந்து ஒருத்தன் வண்டி விட்டு ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொல்ல, சத்தியமா நடந்துச்சு. இதெல்லாம் என்னால வீடியோல காட்டணும்னு நான் நினைச்சிருந்தா காட்டிருக்கலாம். சரி விடுங்க, இதெல்லாம் நான் வந்து ஒரு இது பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. 1000 நான் வேற அவரை பிடிச்சி திட்டு விட்டேங்க கெட்ட வார்த்தையில. அவர் வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு இது மயிரும் ஒரு டேஷும் ஆகல அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டு விட்டேன்.
நம்ம வண்டி கீழே விழுந்துருச்சு. ஆனா பெருசா அடிப்படலைங்க. இந்த பாருங்க பம்பர் வளைஞ்சு போயிருக்கு, உங்களுக்கு தெரியும் பாருங்க, நல்லா பாருங்க பம்பர் வளைஞ்சு போயிருக்கு. இதுதான் சேடு. நம்ம ஊருக்காரங்க வந்தனவே பாத்தீங்களா, போதைய போட்டு இப்படிதான் அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்றது. எனக்கு அப்ப எரிச்சல் மயிர் ஆகுது. நான் நில்றா போலாம், இப்ப போலீஸ்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டாங்க போலீஸ்க்கு. அப்புறம் லாஸ்ட்ல இல்ல நான் கிளம்புறேன்ட்டு பயந்துட்டு ஓடிட்டான். ரொம்ப கடுப்புங்க. பொறுமையாதான் போகணும். இந்த மாதிரி கிறுக்கு நிறைய பேர் சரக்கு போட்டு வந்துடுறாங்க. ஐயோ எரிச்சல் மயிராகுது. இப்பதான் ஊருக்குள்ள வந்தோடனே டைம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஊருக்குள்ள வந்தாதான் என்னமோ நமக்கு டைம் சரியில்லாத மாதிரி இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். நல்லா பாருங்க, உங்களுக்கு பம்பர் வளைஞ்சது தெரியும் பாருங்க. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு பாருங்க, தெரியுதா? அதே மாதிரி இந்த சைடு பாருங்க. இதுதான் சாடு. பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊரு. இங்கேயும் நல்லாதாங்க இருக்கும். அவுட்டர்லாம் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும், சான்ஸே இருக்காது. கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியே வந்தோம்னா இந்த மாதிரி பச்சை விசைன்ட்டு தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம், இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி என்ன நெல் பயிர் பண்றது, இந்த மாதிரிதான் இருக்கும். வாழை தோட்டம் பாருங்க, செம்மையா கிரீனா இருக்கும் எங்க ஊரு. ஆனா என்ன, வெளியே அவுட்டர் எல்லாமே இப்படிதான் இருக்கும். சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்னமோ எல்லா மரத்தையும் எடுத்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஒரு சில ஏரியாலாம் நீட்டா இருக்கும். அதாவது எம்எல்ஏ இருக்க ஏரியா, அவங்க ஏரியாவை மட்டும் நீட்டா பராமரிச்சுக்கிறாங்க. ஆனா நாங்க இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம், மக்கள் இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் இதா பண்ணிக்கிறாங்க. மற்ற அந்த இடத்துல வந்து விஐபி இல்லைன்னா இதா பண்ணிடுறாங்க. அது ஏன் அப்படி? அப்ப எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் தானே வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நல்லது பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு இது பண்ணிக்கணும். ஆனா இங்க இந்த நாட்டுல அவனுங்க இருக்க இடம் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க இடம் எப்படி போனா என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கணும். இப்பயே பாருங்க, இதுவே நம்ம கவர்மெண்ட் தான் இந்த சரக்கு விற்குது. அந்த சரக்கு குடிக்கிறதுனாலதான் இந்த நாய்ங்கெல்லாம் வந்து இப்படி குறுக்காலாம் வர்றது. ஜஸ்ட் மிஸ்டுங்க. ஆனா உண்மையா நான் ஒரு 80ல போயிட்டு இருந்தேன். அந்த தாத்தா பாட்டுக்கு அப்படியே இந்த சைடு பார்க்கவே இல்லை, அப்படி இப்படி போராடுன்னு நினைச்சிட்டு நானும் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ரைட் எடுக்கிறாருங்க. யாருங்க அவரு, மனுஷனா இல்ல வேற ஏதாவதுங்க? எனக்கு வெறி ஆயிடுச்சு. அப்புறம் அவரு கூட போய் திரும்பி என்னன்னு கேட்கலான்னு போனா, இங்க வந்து திரும்புறதுக்குள்ள இங்க வந்து இன்னொருத்தன் போகையில வந்து இருக்கான். அப்பா சாமி, எனக்கு மண்டையே வெடிச்சு போயிருச்சுங்க. இப்ப வரை என்னால இதுல இருந்து எந்திரிச்சே வர முடியல. என்னடா நம்ம ஊருக்குள்ள என்ட்ரும் போது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நடக்குது. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே நமக்கு நல்ல நேரம் தாங்க. நம்ம தான் நம்ம நல்ல நேரத்தை உருவாக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட்ல வருவானுங்க, குறுக்கால வருவானுங்க, நம்ம பார்த்து போகணும். நம்ம வந்து கவனமா இருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ட் நேரத்துக்கு. ஆனா அந்த கிழமை கூட இடிச்சு அதுவும் கேவலம், வண்டிக்கு அடிபட்டு, எனக்கு அடிபட்டு, அவங்களுக்கு அடிபட்டு, தேவையில்லாத பிரச்சனைங்க. அதனால நம்ம எல்லாம் நம்மளும் பார்த்து போய்க்கலாம். அந்த மாதிரி கிறுக்கவனுங்க இருந்தானுங்கன்னா முடிஞ்ச அளவு அடிச்சிருங்க. நான்லாம் ஒரு வாட்டி வாசன் ப்ரோ ஏன்டா இப்படி கத்துறாரு அப்படின்னு அவர் வீடியோவை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சுது நம்ம எவ்வளவு ஒரு கடுப்புல ஒரு இதாயிருப்பாருன்ட்டு. இங்க பாருங்க, ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. எல்லாம் இதுக்கு வாய்க்காலுக்கு போற தண்ணி. பார்த்துதான் போகணும். ஓ, எங்க ஊரு நல்லா இருக்குங்க, செம்மையா இருக்கும். இங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கோயில் வந்து அவ்வளோக்கு மெயினா சொல்ற கோயில் எதுவும் இல்ல. பவானி நல்லா இருக்குங்க. கூடுதுறை 2 ஆறுகள் சேரும் இடம். இப்ப ஈரோடுன்றதுக்கு பேரே ஈரோடைகள் சேரும் இடம், ஈரோடு என பெயர் வந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ஆனா எங்க ஊர் ரொம்ப பிடிக்கும்.
ஆனா இந்த மாதிரி பாருங்க, நம்ம போதையை போட்டுக்கு இருக்கானுங்க, அவனுங்களதான் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. அட, யார் வேணா போதை போடுங்க, என்ன பண்ணுங்க. உண்மையா ஆனா தமிழ்நாடு சரக்கு குடிக்கிறனாலதான் இவங்க எல்லாம் இப்படி பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில இருக்கானுங்க இதோட மொடா குடிக்கிறானுங்க. அவனுக்கு பாட்டுக்கு வரானுங்க, டீசெண்டா போறானுங்க. ஆனா தமிழ்நாடு சரக்கு மட்டும் அடிச்சோன்னு இல்லை, எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பண்ணணும். பண்றா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த போதை அந்த மாதிரி ஒரு போதையாட்டு இருக்கு. மந்தியான போதை, ஒரு தப்பான போதை அதுங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆனா தமிழ்நாடோட நிலைமையும் சரி, மதுபாட்டுலாம் ஐயோ, இத்தனையும் ஒரு குவார்டர் 150 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. அங்க வந்து குவார்டர் 70 ரூபாய்க்கு இருக்கு. சூப்பரா இருக்கு. கேட்டா அந்த ஊருக்காரங்க அமிர்த மாதிரி இருக்குன்றானுங்க. ஆனா இந்த சரக்கை குடிச்சா கன்றாவி குடிச்சுட்டு பிரச்சனையும் பண்றானுங்க, நிம்மதியாவே வாழ வர மாட்டேன்றானுங்க. முடியலைங்க சத்தியமா. எனக்கு அந்த இதுல இருந்தா இன்னும் மீள முடியல. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணாதான் அந்த அந்த 2 இவனும் வந்ததே நம்ம மறக்க முடியும். பைத்தியக்காரனும் அவன் எப்படி திரும்ப வந்தானுங்க, இன்னொருத்த வந்து இந்தாண்டு அடிக்கிறான். ஐயோ, நம்மளும் பார்த்து போனோம். உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் நம்ம பாட்டுக்கு போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க வந்தோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டோம். பாருங்க வானவில் பாருங்க, செம்மையா இருக்கு. எங்க ஊர்ல பயங்கரமா இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு வானவில்? வாவ். அதனால நான் அந்த இதை மறந்துடுறேன். அவனுங்கதான் இந்த மாதிரிதான் இருப்பானுங்க. நம்ம எல்லாத்தையும் கடந்து போய் ஆகணும். அதுதான் லைஃப். எனக்கு நமக்கு நல்லதுதான் நடக்கும்னு நம்ம நம்பணுங்க. எதையும் ஓவர் திங்க் பண்ணி அவனுங்க இப்படிதான் இருப்பானுங்க, கூட சரக்கு அடிப்பானுங்க, நம்ம பார்த்து வைக்க வேண்டியதான். எது போனாலும் நமக்கு தான் பிரச்சனை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்கதான் எங்க ஊர்ல மகாராஜா தேட்டர் இருக்கு. எங்க ஊர்லாம் இன்னும் சுத்தி காட்டலைங்க. அன்னைக்கு ஒரு நாள் கேடிஎம் ஷோரூம்ல போய் சர்வீஸ் பண்ணது மட்டும் காமிச்சிருப்பேன். அது போய் பாருங்க எல்லாரும். பாருங்க வானவில் எப்படி சூப்பரா தெரியுதுன்னு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தனையும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி தான் முதல்ல நம்மளை வரவேற்பா. ஜெஸ்ஸி, எங்க அம்மா பாருங்க, இது ஒண்ணுதான் என்ன ஃபீல் பண்ணிருப்பா நான் இல்லைன்ட்டு. ஏய் ஏய், உட்கார் உட்கார். ம், சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாய்.